ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது சங்கீதம் 67:7. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லையெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் நமக்கு 2 முக்கிய உண்மைகளை சொல்கிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் உலகமெங்கும் சாட்சியாக காண்பிக்கப்படும். தேவன் ஆசீர்வதிக்கும் தேவனாயிருக்கிறார். நாம் சேவிக்கும் தேவன் தண்டிக்கும் தேவன் மட்டுமல்ல, ஆசீர்வதிக்கும் தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை கொடுக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதம் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, சமாதானம், ஆரோக்கியம், குடும்பம், அமைதி, ஆவிக்குரிய வளர்ச்சி, இவைகள் எல்லாம் வெளிப்படும். நம் தேவனோடு நடக்கும்போது அவர் நம்மை உயர்த்துகிறார். ஆசீர்வாதம் உலகத்திற்கு சாட்சியாயிருக்கும். இந்த வசனம் சொல்கிறது, பூமியின் எல்லையெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற காரியங்களை மற்றவர்கள் பார்ப்பார்கள். உண்மையாகவே இவர்கள் தேவனுடன் இருக்கிறார்கள் என்று உணர்ந்து கொள்வார்கள். நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாகவே மாறும். நம்முடைய நடத்தை, நம்முடைய பேச்சு, நம்முடைய வாழ்க்கை முறை, இவை எல்லாம் தேவனுக்கு மகிமைப்படுத்தும். இங்கு பயம் என்றால் பயந்து ஓடுவதல்ல, அது ஒரு மரியாதை கலந்த ஒரு பயமாக உள்ளது. தேவனை பயன்படுத்துகிற வாழ்க்கையாகும். பாவத்தை தவிர்த்து நேர்மையான வாழ்க்கையும், தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கையும், இப்படி வாழும் மனிதன் தேவன் கண்டிப்பாய் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அன்பானவர்களே, நம் தேவனோடு நெருக்கமான ஒரு வாழ்க்கையும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கை உலகத்திற்கு ஒரு சாட்சியாக மாறும். இன்று நாம் தீர்மானிப்போம், கர்த்தாவே, என் வாழ்க்கை உமக்கு மகிமை தரும் ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும் என்று நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.